மாஸ்க் ப்ரமோஷன் விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க இல்ல, நான் மாஸ்க் ப்ரமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் பார்த்தேன் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன், லிஸ்ட் ஒன்று சொன்னாரு. எல்லா கேமரா டீமும் வராங்க. சரி ஓகே, அப்படியே அங்க போயிட்டு நம்ம போய் பேசிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அதனால ஆனா அதை தாண்டி எப்பவுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங் நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா இன்னைக்கு நாள் வந்து காலையில இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல. காலையில ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து யாருமே அவ்வளவு சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இருந்தாலும் அதையும் சொல்லிதான் பார்க்குறேன். ஒன்றும் அந்த பிக் பாஸ் ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைம்ல வந்து உள்ள நானு சாண்டியனெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில வரதெல்லாம் பாடி அது எனக்கு எங்களை நாங்கள் சந்தோஷமா வச்சுக்கிறது ஒரு குருமா ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணாரு, மேபி நம்ம படத்தான் லான்ச் ஆகிறோம் அப்படின்னாரு. ஆனால் இல்லைன்னா இப்போதான் ஒரு படம் கமிட் பண்ணிட்டேன், அதை முடிச்சுட்டு வரேங்க. மேபி அது நடி எங்க வந்து பாட்டு எழுதிடு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதுவா? நான் வந்து பாட்டு அதான் வந்து எழுதிட்டு இருந்தேன் பேபி. ஆனா என்ன இவ்வளவு ரெகுலியா இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாத்துறாங்கன்னா நான் எவ்வளவு பாட்டு கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாம அன்னைக்கு நல்ல அந்த காலை கட் பண்ணதால அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவாரு. ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலன்னா நம்ம நிஜமாக வேலையில இருந்திருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு அப்புறம் வாய்ஸ் நோட் வரும். பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாது பேபி, நான் கூப்பிடுற டேரக்டர் கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னை விட்டுரு, நான் அனுப்புறவங்க மட்டும் நீ நம்ப. அந்த ஜெனினிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்க அந்த ஜெனினிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்மே சூப்பரா இருந்துச்சு.